எடுத்து வாசித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கைகளை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீ யாருடைய பார்வையில் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவன், கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவள். கர்த்தர் உன்னை அவருடைய கையிலே முத்திரை மோதிரமாய் பதிந்து வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் திரும்ப சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. சதமா சொல்லுங்க, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். பெரிய பொக்கிஷம் உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களை நான் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரம் என்ற அந்த வார்த்தை வந்துட்டு தேவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல செருபாபேல் என்கிற தேவன் நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் அந்த அந்த பரிசை பங்கிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு இதை நான் செய்வேன்ட்டு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல் இந்த காரியத்தை யார் செய்கிறாருனாக்கா, செருபாபேலுடைய தாத்தா யோயாக்கீமுக்கு தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? முத்திரை மோதிரமாக கர்த்தர் அவனைத்தான் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரா, ஒரு 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 பெரிய ஒரு இதுவாக அவனை வைக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், கவனிங்க பார்க்கலாம். யோயாக்கீம் என்கிற ஒரு ராஜாவுக்கு தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவனை முத்திரை மோதிரமாக வைப்பார். இந்த யோயாக்கீம் யாருனாக்கா, செருபாபேலுடைய தாத்தா. அல்லேலூயா. செருபாபேலுடைய தாத்தா தான் இந்த யோயாக்கீம். அல்லேலூயா. ஆனால் இந்த யோயாக்கீமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசை ஆண்டவரை திரும்பவும் பறிச்சுக்கிறாரு. அதுதான் ஒரு வேதனை. அல்லேலூயா. நான் எப்பவுமே உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லுவேன். ஒரு காரியத்தை கடவுளுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதை காட்டிலும் அதை பாதுகாக்கிறதுல தான் பெரிய கிருபையே இருக்குது. ஆமென். இந்த மாதத்தில் உன்னை பார்த்து ஆண்டவர் முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைப்பேன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உனக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து நான் அன்பாக சொல்கிறேன், இந்த ப்ரொமோஷனை யோயாக்கீமை போல தயவு செய்து நீங்கள் இழந்து போகக்கூடாது. யோயாக்கீமை போல இழந்து போகக்கூடாது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நன்மை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவு, ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின அன்பு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை, எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஒன்றையும் நீங்கள் இழந்து போகாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னாக்கா, மார்ச் மாதத்தில் அடுத்த ப்ரொமோஷனுக்குள்ளே நீங்கள் போவீங்க. நம்புறவங்க மட்டும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்ததற்கு மேலே எந்த மனுஷன் கரிசனை உள்ளவனா,
எந்த மனுஷன் உண்மையுள்ளவனா, எந்த வருஷம் அதற்கு கரெக்டான பாத்திரவனா இருப்பானோ அந்த மனுஷனை அடுத்த ப்ரொமோஷனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அடுத்த ப்ரொமோஷன் வேணுமா, இல்லது அடுத்த எடிக்ஷன் வேணுமா உனக்கு? அல்லேலூயா. இந்த யோயாக்கீம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பிரசன்னத்தை இழந்து போனான். கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசை இழந்து போனான். அவன் அந்த பரிசை இழந்து போனதற்கு 2 காரணம் இருந்தது. வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரர் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என் கையில முத்திரை மோதிரமா வச்சிருந்தேன். ஹலோ, என்ன பாருங்க பார்க்கலாம். நான் உன்னை என் கையில என்ன எப்படி வச்சிருந்தேன்? முத்திரை மோதிரமா தான் வச்சிருந்தேன். ஆனால் நீ என் பார்வைக்கு அகன்று போனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை என் கையிலிருந்து கழட்டி போட்டுட்டேன். வாசிங்க. இருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்பா நான் சும்மா சொல்லல, என் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன். நான் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டேன். உன்னை முத்திர மோதிரமா நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் உன்னை அந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? பிடுங்கி போடுவேன் சொல்லிட்டு என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 காரியம். கர்த்தர் அவனை எதிர்பார்த்ததற்கு மாறா அவன் செய்தானா. 1, அவன் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு போனானா. ஒன்று என்ன பண்ணானா? அவன் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு போனானா. 2வது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானா. இன்றைக்கி 2 விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. விக்கிரக ஆராதனைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் மட்டும் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு நிகராக நீங்கள் யாரை கொண்டு போய் நிறுத்தினாலும், எதை கொண்டு போய் நிறுத்தினாலும் அது விக்கிரகங்களுக்கு சமமானது தான். அல்லேலூயா. எதை வேண்டுமானாலும் என் ஆண்டவருக்கு நிகராக ஒரு காரியத்தை நான் சமப்படுத்தி வச்சுருந்தேனாக்கா, என் ஆண்டவருக்கு நிகராக ஒரு காரியத்தை நான் ஈக்குவல் பண்ணி வச்சுருந்தேனாக்கா அதற்கு பேர் என்ன? நிகர். அதற்கு பேர் தான் விக்கிரகம். ஆவிக்குரியவங்களுடைய லிஸ்ட்டில் ஸ்டைலில் சொல்கிறேன் நான். நீ மற்றவர்களைப் போல, புறஜாதியாரைப் போல நீ விக்கிரக ஆராதனைகளை செய்து சேவிக்காமல் இருக்கலாம். அதனால் விக்கிரக ஆராதனை உங்ககிட்ட இல்லைன்னு எல்லாம் கிடையாது. நீ ஆண்டவருக்கு நிகராக எந்த காரியத்தை சமப்படுத்தி வைக்கிறாயோ அவைகளெல்லாம் என்னவா? விக்கிரக ஆராதனை தானா. அல்லேலூயா. 2வது காரியம் என்ன? உன் கூட கர்த்தர் பல முறை ஒரு காரியத்தை எச்சரித்து சொன்ன பிறகும் அந்த காரியத்தை திரும்ப 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 கீழ்ப்படியாமல் நீ போனாக்கா ஆண்டவர் உன்னை புறக்கணிக்கிறதற்கு அது காரணமாக மாறிடுமா. கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. பேசுகிற வார்த்தை நீ கேட்கல, பேசுகிற வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல, பேசுகிற வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னாக்கா அதுக்கு பெயர் என்னவா? ஆண்டவருக்கு அருவருப்பான காரியமா. ஆண்டவருடைய வார்த்தை நீ கேளாமல் போவதினால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எந்த நோக்கத்திற்காக உன்னை முத்திரை மோதிரமாக நான் தரிப்பித்தேனோ அதே நோக்கத்தை உன்னை விட்டு நான் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை ராஜாவாக்குகிற போது எவ்வளவு இஷ்டப்பட்டு நடத்தினாரோ அதே போல் அந்த மனுஷனை புறந்தள்ளிட்டு அடுத்த நபரை மீண்டும் என்ன பண்ணாராம்? தேடி கண்டுபிடிக்கிறாராம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை, ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயர்வை ஒரு காலமும் தட்டி பறித்து வேற ஒருத்தருக்கு கையிலையும் கொடுத்துடக்கூடாது.
அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாதுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதை விட பெரிய தண்டனை எதுவுமே கிடையாதுங்க. அதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாது. மற்றவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு பிடுங்கி கொடுக்கிற மாதிரி வேதனை வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு எழுந்து பிடிங்கி கொடுத்தாரு? யாருக்கு எழுந்து பிடிங்கி கொடுத்தாரு? சத்தமாக சொல்லுங்க. ஏசாவுடைய கையிலிருந்து பிடிங்கி கொடுத்தாரு. ஏன் பிடிங்கி கொடுத்தாரு? அதற்கு மேலே அவனுக்கு தாகம் கிடையாது, அதற்கு மேலே அவனுக்கு வைராக்கியம் கிடையாது, அந்த ஆசீர்வாதத்திற்கு மேலே அவனுக்கு கரிசனை கிடையாது. அல்லேலூயா. இந்த பாருங்க, உனக்கு கர்த்தர் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார், உனக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். அதற்கு மேலே உனக்கு தாகம் இல்லைனாக்கா அதை பிடுங்கி இன்னொருத்தனுடைய கையில் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், இந்த ஊழியத்திற்கு மேலே எனக்கு தாகம் இல்லை, இந்த ஊழியத்திற்கு மேலே எனக்கு கரிசனை இல்லை, இந்த ஊழியத்தை நான் கண்ணும் கருத்துமாக செய்யலைனாக்கா இந்த ஊழியத்தை பிடுங்கி அந்த ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை, கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை, கொடுக்கப்பட்டிருக்கிற உயர்வை, கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பத்திரமா பயன்படுத்திக்கணும். பத்திரமா பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தலைனாக்கா அது ரொம்ப கொடுமையானதாக இருக்கும், ரொம்ப வேதனையானதாக இருக்கும். அதனால தான் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இந்த 2வது மாதத்தினுடைய முதல் நாளில் நுழைந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருக்கணுமா? ஆண்டவனுக்கு கொடுத்தவைகளுக்கு மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கணுமா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த செருபாபேலுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும், நடந்த சம்பவங்கள் தெரியும், தேவன் யார் என்பது தெரியும். தனக்கு முன்னாடி இருந்தவர்கள் அந்த 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 கிருபையை, அந்த அன்பளிப்பை பயன்படுத்தாமல் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் தெரியும். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, எந்த தன்னுடைய தாத்தா, எந்த தகப்பன் அல்லேலூயா கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது செஞ்சாங்களோ, கீழ்ப்படியாமல் போனாங்களோ, அந்த காரியத்தை அவன் முழுமையாக வெறுத்து தள்ளிட்டு கடவுளுக்கு பயப்பட ஆரம்பித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் கடவுளுக்கு பயப்பட ஆரம்பித்தானா. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நன்மையாக இருந்ததாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஆண்டவர் யோயாக்கீமை நல்ல கவனிக்கணும். யோயாக்கீமை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் அவன் என்ன பண்ணா, ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரகாராதனைகளை எல்லாம் அந்த தேசத்தில் கொண்டு வந்தான், அவனுக்குள்ளே கொண்டு வந்தான். கர்த்தர் அதை பிடுங்கினாராம். ஆனால் இந்த செருபாபேலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த விக்கிரகாராதனைகளை எல்லாம் தகர்த்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல நான் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், முதல்ல உன் இருதயம் என்கிற ஆலயம் கட்டப்படுவதற்கு நீ உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேருடைய இருதயம் என்கிற ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது, அது ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதற்கு ஏற்ற ஸ்தலமாய் அல்லாததாய் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருடைய இந்த இருதயத்தில் வாசம் பண்ண முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் உள்ள வரக்கூடாதபடி ஒரு அலங்கோலம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு,
உள்ளத்திற்குள்ள வரக்கூடாதபடி, கிறிஸ்தவனுடைய உள்ளத்திற்குள்ள வரக்கூடாதபடி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிற ஒருவனுடைய உள்ளத்திற்குள்ளே வரக்கூடாதபடி அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா, சூதுண்ட கல்லனை போல் இருக்கிறதா, இடிக்கப்பட்ட ஆலயத்தை போல் இருக்கிறதா. அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண முடியாதபடி அந்த மனிதன் கரைப்பட்டு போய் கிடக்கிறானா, அந்த மனிதன் இடிப்பட்டு போய் கிடக்கிறானா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு அந்த செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்ட தீர்மானித்த போதுதான் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அந்த பரிசை கொடுக்க நினைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான மகனே மகளே, உன் இருதயம் என்கிற ஆலயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுகிறதற்கு நீ உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவணும். இந்த இருதயம் எப்படி இருக்குது? இந்த இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த இருதயம் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதுக்கு ஏற்ற ஸ்தலமாக இல்லாமல் இருக்குதா? இந்த இருதயம் என்ன செய்யப்படணும்? இந்த இருதயத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? சொல்றாரு, யோசிச்சு பார்க்கணுமா? இந்த இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யார் ஆலயமாக இருக்கிறதா? நீங்கள் தான் அந்த ஆலயமாக இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட ஆலயமா? தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா? அந்த ஆலயம் எப்படி இருக்குதா? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குதா? அதை உருவாக்க வேண்டிய கடமை யாருது? இந்த இடத்துல இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. அன்றைக்கு எலியா பார்க்கிறான், தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை பார்த்தபோது அவன் என்ன பண்ணுறான்? கற்களை பொறுக்கி அதிலே ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இடிக்கப்பட்டிருக்கிற உன் பலிபீடத்தை பார்க்கிற போது, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வருகிற போது, உனக்குள்ளே இப்போவே ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 1ஆம் நாளிலே இடிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய தேவாலயத்தை கர்த்தர் விரும்பக்கூடிய ஆலயமாய், ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாய், ஆண்டவர் சிநேகிக்கக்கூடிய ஆலயமாய் இதை கட்டுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். இதில் உனக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு டெடிகேஷன் இருக்கணுமா? இதில் உனக்குள்ள என்ன இருக்கணுமா? ஒரு டெடிகேஷன் இருக்கணுமா? ஒவ்வொருவருடைய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கணுமா? இடிக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? கட்டப்பட்டு இருக்கணுமா? ஆண்டவர் செருபாபேலை ஆசீர்வதித்ததற்குண்டான முதல் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இடிக்கப்பட்டிருக்க தேவாலயத்தை தேடி அந்த ஆலயத்தை கட்டுவதற்குண்டான ஆத்துமாவின் தாகம் அவனுக்குள்ளே வந்தது தான் முதல் காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. 2வது காரணம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் சொல்றாரு. கவனிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேங்களேங்க, கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையை கரெக்டாக நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கூட நீங்கள் எந்த இடத்துலையும் ஏங்கி நிற்கவே மாட்டீங்க. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையை தட்டாமல் நடந்துட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது வரவே வராது. இது கர்த்தருடைய வார்த்தை, இதுக்கு நான் செவி கொடுக்கணும். இது என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னை உயர்த்துறதுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. இதை மீறி நான் நடக்கக்கூடாது. இதுதான் எனக்குண்டான தீர்மானங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்குண்டானதாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா
உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க, யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த இடத்துல இந்த செருபாபேல் என்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவன் கடவுளுடைய வார்த்தைகளையும் ஊழியக்காரனுடைய வார்த்தையும் அவ்வளவு ஞானமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தானா. கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணானா, அவைகளுக்கு கீழ்ப்படிந்தானா. ஐயோ, இது எனக்கு உண்டான வார்த்தை, இதை நான் செய்யணும். அவங்க பாருங்க, அவன் கேட்ட வார்த்தைக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இட்சி போட்ட தேவாலயத்தை எவனாவது கட்டணும்னு நினச்சாங்கனாக்கா, அந்த நேரத்தில் பவராக இருக்கிறவங்க அவங்கள வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் தரைமட்டமாக்கிட்டு போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியை விட்டு கொடுத்தார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்க கையில் ஒரு முத்திர மோதிரத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இது அடையாளத்தின் மோதிரம். நான் சில காரியங்களை சொல்லிட்டே இருப்பேன், நீங்கள் ஆமேன் மட்டும் சொல்ல போகிறீங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெடி ரெடி அப்படியே சொல்லுங்கப்பா. அப்பா உங்கள் கையில் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். இந்த அடையாளம் உங்களுக்குண்டான உயர்வை காண்பிக்கிறது. இந்த அடையாளம் உங்களுக்குண்டான அதிகாரத்தை காண்பிக்கிறது. இந்த அடையாளம் உங்களுக்குள்ளே வைக்கக்கூடிய மாற்றத்தை காண்பிக்கிறது. இந்த அடையாளம் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. இந்த அடையாளம் உங்களுடைய வறுமையை மாற்றுகிறது. இந்த அடையாளம் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த அடையாளத்தினாலே நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். உங்க கையை தட்டி இப்ப கர்த்தருடைய நாமத்தை ரக்கமா ரிபமா மலாதி நீமா ரக்கலா ஷிபி மாமா மக்கலாரா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படிதானங்க, அப்படிதானங்க. ஆண்டவர் சொல்றார், 28 நாட்கள்ல நீ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ உனக்கு கிருபை செய்ய போறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தார் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும். எது வாசிக்கிறீங்க? 8 எஸ்தர். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்றார். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 128 நாடுகள் வரைக்கும் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அவர் அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம்
மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தார் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு போன பிறகு படிச்சு பாருங்க. அல்லேலூயா. மொர்தெகாயினுடைய கையில் இடப்பட்ட அந்த மோதிரம் ரக்கலிஷித்தனத நிமியா காரியத்தை மாறுதலாய் மாற வைத்தது. யூதர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த வாக்குச்சத்தம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்க பிசினஸ்ல ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்க குடும்பத்தில் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களை ஒடுக்க நினைக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்கள் தேசத்தில் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களை ஒடுக்கினவர்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மோதிர மாற்றங்களை உண்டாக்கும். அந்த மோதிரத்தினுடைய கீழே என்ன இருந்ததா? அதிகாரம் இருந்ததா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த முத்திரை மோதிரமாக நான் உன்னை முத்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோதிரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார்னாக்கா, மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பாரா? மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு. லூக்கா 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவன் காணாமல் போன ஆடை போல திரும்ப அவருடைய கரத்தில் கிடைத்திருக்கிறான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் மீண்டும் உங்களை முத்திரை மோதிரமாக பதிய வைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. உன் வாழ்க்கையில் கடந்து வந்தவர்களை குறித்து கவலைப்படாத. நடந்துட்டு இருக்கிற காரியங்களை குறித்து புலம்பாத. ஒரே ஒரு காரியம்தான், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் நன்மையை சுதந்திரிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை, பல மேன்மைகளை, பல உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.